ஃபர்ஸ்ட் தியரி பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, புக்ல என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆன்சர் பேப்பர்ல எழுதியிருக்கணும். அது ஏன் அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஆடிட்டர்ல போறீங்க. ஆடிட்டர்ல போயிட்டு ஒரு விஷயம் கேட்பீங்க, ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. அந்த பிரச்சனை ஒரே ஒரு லாலேருந்து வராதுல்ல, அது வந்து ஒரு 4-5 விஷயத்துலேருந்து வரும். கரெக்டா? ஸோ அந்த 4-5 விஷயம் என் மைண்ட்ல ஞாபகம் இருந்தாதான் நான் அதை வந்து ஒரே லைன்ல ஆன்சர் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ ஐ ஹாவ் டு ஹேவ் த டாட்ஸ் இன் மை மைண்ட் டு கனெக்ட் த டாட்ஸ் பேக்வர்ட்ஸ். கரெக்ட்ல? ஸோ அந்த இடத்துல நான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன், நான் ஒரு எக்ஸ்பர்ட்னு இருக்கணும்னா இதெல்லாம் என் மைண்டில் ஞாபகம் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். அது ஒரு மசில் மெமரிக்கு போகணுன்ட்டு. ஸோ இந்த ப்ரொவிஷன் இப்போ தியரியே இருக்குது அப்படின்னா, நான் அதை அப்படியே புக்கில் இருக்கிறப்பல எனக்கு ஞாபகம் இருந்து அது என்னால் எழுத முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கு. ஏன்னா அதுதான் நாளைக்கும் ஹெல்ப் ஆக போகுது. ஓகே, அது ஒன்று. அப்புறம் சம் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் பண்ணுவாங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புனா இதுதான். போட்டே பார்க்கறது இல்லை. லைக் பார்த்துட்டு போயிடுவோம், இது இதுதானே இது இதுதானேன்ட்டு. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு போடுவாங்க. அதுவும் ஒர்க் ஆகாது. சம்ஸ் போடுறதா இருந்தால் எக்ஸாமில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நோட்டில் போடணும். அண்ட் பார்க்காம போடணும் ஆன்சரில்.